ரெண்டு தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா அசிங்கமான வாழ்க்கை. பப்ளிக்கில் சாதாரண மக்கள் பார்வையில் பார்த்தா பார்த்திபன் சீதாவுடைய வாழ்க்கை அசிங்கப்பட்டு நிற்குது, அவ்வளோதான். சயின்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு குழந்தை பெற்றுருக்காங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுகிறாங்க. இது ஒரு மீன்ஃபுல்லாக இருக்குது, அர்த்தமாக இருக்குது. அசிங்கமான வாழ்க்கையை ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நீங்கள் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா இதுதான். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த பேச்சுக்கள் இருக்குது. அந்த பேச்சுக்கள் வருவதற்கு காரணமே என்னன்னா இவங்க தனி விமானத்தில் பயணம், இந்த லிப்லாக் காட்சி வந்த பிறகு குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள். விஜய் பல நடிகைகளுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் எஸ்எஸ்சிக்கு உடன்பாடு கிடையாது. இதே ஜெயலலிதா எப்படி அரசியலில் எம்ஜிஆரோட எப்படி இணைஞ்சாங்க, இதே ஜெயலலிதா கனிமொழி குறித்து என்ன பேசுனாங்க? ஒரு மேடையில் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் பேசுனாங்களே. ஜெயலலிதா பேசலாமா? ஜெயலலிதா எப்படி வந்தாங்க? சோபன் பாபு கிட்டேருந்து வந்தாங்கன்னு ஒரு தகவல் ஆணித்தரமாக இருக்குது. நிறைய இன்றைக்கும் பேசும் பொருள் தானே. த்ரிஷா குறித்து விஜய் குறித்து நயனா நாகேந்திரன் இப்படி சொன்னது பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுவும் குறிப்பாக அண்ணாமலை நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லி சொன்னார். இந்த அண்ணாமலை விஜய் இது நடிகருடைய இடுப்பு கிழிட்டு வர்றது வர அரசியல் பண்ணுற அரசியல் கிடையாது சொன்னாரா இல்லையா? இந்த த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த லிங்க்கு காரணமே கேட்டால் அந்த பீலா பிஸ்மி இவன் தான் காரணம். அதுக்கப்புறம் இவனுக்கு ஏன்னா இவங்க இதை ஒரு என்ன கேட்டால் இந்த விஜயை பிளாக்மெயில் பண்ணுறதையே ஒரு தொழிலாக வச்சுட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தாக்குதல் கொடுப்பானுங்க, உடனே அங்கேருந்து ஃபண்டு வந்துடுச்சுன்னா உடனே இது பண்ணாங்க. அதுக்கு அவங்க சில பிஆர்ஓக்களை வச்சுருக்கிறானுங்க. அவங்க பிஆர்ஓக்கள் மூலமாக தான் தொடர்பு. அவனுக்கு நேரடியாக டெய்லி விஜய் கூட்டியவங்களை பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. த்ரிஷா கூட செகண்ட் தான் சார். த்ரிஷா கூட என்ன சொன்னாங்க, எந்த அரசியல் கட்சி கூட எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. விஜய் கூட தொடர்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் என்ன பண்ணுறாரு? இதுக்கு கூட பினாமி வேணுமா? மறுப்பு தெரிவிக்கிறது கூட பேசணும்ல. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். த்ரிஷா குறித்து பேசிய அந்த வார்த்தை நயனா நாகேந்திரனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்லியிருக்காங்க? நோட்டீஸில் என்னென்னா ஒரு கண்டனம் தெரிவிக்கிற நோட்டீஸ் தான். அவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நேற்றுக்கு பத்திரிகையாளர் கேட்கும்போது கடந்து போயிட்டார். இன்றைக்கி என்ன சொல்ல கேட்டால் நான் யார் மனதையும் புண்படுத்துறது இல்லைன்னு. இது கடந்த காலத்தில் எல்லோரும் சொல்கிறது தான் சார். இப்படி முதல்ல சொல்லிவிடுவாங்க. இதில் எனக்கு இதிலெல்லாம் உடன்பாடே கிடையாது. இந்த வருத்தம் தெரிவிக்கிறேன், இந்த மன்னிப்பு ஒன்று கேட்டால் மன்னிப்பு கேட்டுருணும். மன்னிப்பு கேட்கலன்னா அந்த வருத்தம்ன்றதே என்ன தெரியுங்களா, இது ஒரு ஏமாத்து வேலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வருந்துறேன், நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். மன்னிப்போட இன்னொரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு நாகரிகமான ஒரு மன்னிப்புடுவாங்கள்ல, அப்படி வேணால் சொல்லிக்கலாம் வேணா. ஆனால் பேசலாம். பேசுறது உளவியல் ரீதியாக தனக்கு தெரிஞ்சு நாம் தப்பாக பேசிட்டோம் அப்படி சொன்னால் அது மன்னிப்பு கேட்குறது. இது இன்னொருத்தர் சொல்லி கேட்குறது கிடையாது, நாமளே கேட்டுருவோம். இப்போ நான் ஒரு வார்த்தை பேசிட்டேன், அந்த பேசுனதுனால இன்னொருத்தருடைய மனசு புண்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நானே உளவியலாக எனக்கே தப்பாக பேசிட்டோமே நம்ம அப்படி சொல்லிட்டு நாம் முன் மன்னிப்பு கேட்குறது ஒன்று இருக்குது. ஆனால் பல பேர் சொன்ன பிறகு இல்லை பல பேர் காரி துப்பின பிறகு இப்படி கேட்குறது இருக்கு இல்லையா, அது அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா அந்த மன்னிப்பை நான் வேறு ரூட்டில் கேட்குறேன், வருத்தம் சொல்லி கேட்குறேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு என்ன சொன்ன ஒரு வகையான என்ன எளிதாக கடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கல இல்லையா, மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கிறேன்றாரு. அந்த வருத்தம் கூட அவர் எப்படி சொல்கிறாருன்னா, யார் மனதையும் புண்படுத்தணும்னு எனக்கு நோக்கம் இல்லைன்ற அந்த வார்த்தையை மட்டும்தான் பதிவு பண்ணுறாரு. யார் மனதையும் நான் புண்படுத்தணும் நோக்கம் இல்லைன்னு தான் பதிவு பண்ணுறாரு. ஒன்று அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு சைடில் இவங்களும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எந்த அரசியல் கட்சிகளோடும் எனக்கு தொடர்பு கிடையாது. இது மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சிகளோடு தான் நான் எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு என்ன செய்யணும்? உள்ளபடியே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று இது போன்ற ஒரு வதந்திகள் த்ரிஷாவுக்கு இன்றைக்கி நயனா நாகேந்திரன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பேசுகிறவங்க பார்க்குறவங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. யாருக்கு மீதும் எனக்கு வன்மம் இல்லாமல் பேசுகிறேன். இவர் செய்து தப்பா அவர் செய்து தப்பான்றதெல்லாம் அவங்க பார்வையை விட்டுறேன். பொறுப்பாக பாருங்கள்.
இப்போ இந்த நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, த்ரிஷாவை விட்டு வர சொல்லுங்க, வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், த்ரிஷாவை விட்டு வர சொல்லுங்கன்றார். அந்த வார்த்தை கரெக்டாக த்ரிஷாவை விட்டு வர சொல்லுங்கன்றார். இது சரியா தப்பான்றதுக்குன்னா முதல்ல இதை சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். த்ரிஷா விட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு. இது பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக ஆகுது. எப்படிங்க ஒரு த்ரிஷாவை மென்ஷன் பண்ணி த்ரிஷா விட்டு வர சொல்லுவார் அப்படின்னு. ஆனால் இப்படியான ஒரு வார்த்தை வந்து அவர்கிட்ட வரதுக்கான காரணங்கள் என்னன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். பரவலாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நீண்ட காலமாகவே ஒரு வதந்தி இருக்குது. த்ரிஷாவுக்கும் இப்போ விஜய் வந்து 69 படத்தில் நடிச்சிருக்காரு. 69 நடிகைகளோடு சேர்த்து வந்து இப்போ பேச போகிறாங்களான்னு கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த வதந்திகள், இந்த கிசுகிசுகள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் அந்த நடிகையை வச்சு அப்படி இருக்கலாம், இல்லாமல் போகலாம் இந்த கிசுகிசுகள். விஜய் திரைப்படம் தொடங்கின அந்த காலத்திலேயே சர்ச்சை இருந்தது. அதெல்லாம் இருந்து சார். ஒரு நடிகை அவங்களாம் பாவம்லாம் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டாங்க சார். அதெல்லாம் நம்ம வந்து இப்போ பேச சரியாக இருக்காது. ஒரு நடிகை குறித்து ஆரம்பத்துலலாம் இருந்து தான் செய்யுது. அதெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார். இந்த கிசுகிசுவே எழுத சொல்லியே கேட்குறவங்களாம் இருப்பாங்க. தன்னை பற்றி பேசணும், இந்த சினிமா உலகத்தில் பேசணும். இது ஒரு வகையான ஒரு விளம்பரமாக பார்க்கப்பட்ட காலம்லாம் இருக்குது. நடிகைகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிசுகிசு வந்து வந்தால் தான் நம்மளை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சார், பார்த்திபனும் சீதாவும் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிட்டு வந்து இவர் வந்து பார்த்திபன் வந்து மகள் திருமணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போகிறாரு. இவங்க இங்கேருந்து போயிட்டு இந்த சீரியல் ஆக்டர் ஒருத்தரை வந்து வச்சுருந்தார். அந்த ஆள் சீரியல் இந்த நடிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு டைவர்ஸ் நடந்திருக்கு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவர் தான். அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்ச நாள் இவங்க போயிட்டு, கொஞ்ச நாளில் பல வருடங்கள் வந்து அவங்க வாழ்ந்தாங்க. ஊருக்கே தெரியுது. இப்போ இவங்க 2 பேரும் பார்க்குறீங்கள, என்னமோ 2 பேரும் வந்து சாதனை படைச்சிட்டா மாதிரியும், 2 தரப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அசிங்கமான வாழ்க்கை. பப்ளிக்கில் சாதாரண மக்கள் பார்வையில் பார்த்தா பார்த்திபன் சீதாவுடைய வாழ்க்கை வந்து அசிங்கப்பட்டு நிற்குது, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து கவிதையாக பொழுது தள்ளுறதும் யார், பார்த்திபன். அவங்க அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், உன் புருஷன் தான் உனக்கு மட்டும் இல்லாமல் போயிட்டான், நீ மட்டும் என்ன ஆன, நீ தானே இன்னொருத்தவங்க பொண்டாட்டி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு போய் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். சார் அசிங்கம் இது வந்து பேசுகிறே. ஆனால் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவங்க பேசினே இருக்கிறாங்க, லைம்லைட்டில் இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு அசிங்கமான வாழ்க்கை, கடந்து போயிடணும், அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் ஊடகத்தில் கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைங்கன்னு சொல்லி அதை பேசாமல் கடந்து போயிடும். பல பேர் நான் கேட்குறேன், டைவர்ஸ் பண்ணுறவங்களாம் உங்களை மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ 2 பேரும் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி 2 பேரும் பேசிட்டு தான் நம்ம பார்க்குறோம். பார்த்திபனும் பார்க்குறேன், சீதாவும் பார்க்குறேன். எதுக்காக இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டால், அவங்க பேசும் பொருளாக இன்னும் வந்து இந்த சினிமா உலகத்தில் நாம் பேசும் பொருளாக இருக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் அவங்க போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயம் பேசுகிறீங்களா? கிடையாது. இப்போ ரேவதி அம்மா கூட நம்ம பார்க்குறோம், அவங்க பேசுகிறது அவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. அவங்க பேசுகிறதுல கூட பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் பேண்டுன்றதை வச்சு பேசுனாங்க. ஒரு பெண் வந்து அவங்க பேசலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்ஸ் படி வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்துருக்குறாங்க. கணவர் வந்து டைவர்ஸ் ஆனாலும் கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி, சயின்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு குழந்தையை பெற்றெடுக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுகிறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு மீன்ஃபுல்லாக இருக்குது, அர்த்தமாக இருக்குது. அசிங்கமான வாழ்க்கையை 2 பேரும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் 2 பேரும் வந்து போட்டு நீங்கள் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா இதுதான், தன்னை லைம்லைட்டில் வச்சுக்கணும், நம்ம பேசுகிறத இன்னும் பல பேர் நல்லா தெரியுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரியும் 2 பேருமே சைடில் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒழுக்கம் இல்லாதவர், இவங்க ஒழுக்கம், இப்படி பேசல என்ன இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது பேச இன்னும் நாம் பேசணும் அசிங்கம் தான் வச்சுக்கலாம். அது 2 பேரோட லைஃபையும் நான் சொல்கிறேன். எதுக்காகனா இவங்க வெளிச்சத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்கணும்னு. இப்படி ஒரு சில வியாதி இருக்குது பல நடிகைகளுக்கு நடிகர்களுக்கெல்லாம் இருக்குது. தன்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும். இந்த உலகம் வந்து நம்ம வந்து ஏதோ வடிவேல் சொல்கிறார்ல, இந்த கேவலப்பட்டாலும் கேப் மாதிரி தானே பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உத்து நோக்கணுன்றாரு. அந்த மாதிரி தான் வந்து நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும், உலகம் நம்மளை உத்து நோக்கணும் சொல்லி வடிவேல் தான் பேசுவார். அது உண்மையிலே அந்த மாதிரி தான் சில பேர் இருக்கிறாங்க. அது வேறு. இப்போது அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து பல காலமாக நான் பல வருடமாக சொல்ல முடியும், இல்லை சில வருடமாக சொல்ல முடியும். அப்படி பல வருடம் போட்டால் பிரச்சனை.
சில வருடமாகவே வந்து த்ரிஷாவும் விஜயும் குறித்து இந்த மாதிரி வந்து வதந்திகள் வந்து கடந்த காலத்தில் விஜய் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு நடிகையாக நம்ம சொன்னாலும் கூட அவங்க மேலே வந்து இந்த மாதிரியான கிசுகிசுக்கள்லாம் வந்தது தான் உண்டு. அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க வந்து கடந்து போயிடுவாங்க. ஒரு நீண்ட வருடமாகவே இது இருக்குது. அதுவும் குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த பேச்சுக்கள் இருக்குது. அந்த பேச்சுக்கள் வருவதற்கு காரணமே என்னன்னா, இவங்க வந்து தனி விமானத்தில் பயணம், இந்த லிப்லாக் காட்சி வந்த பிறகு வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், அதுக்கு பிறகு வந்து ஏற்கனவே இது வருஷம் கேட்டால் இந்த லிப்லாக் பிரச்சனைக்கு இந்த காட்சிக்கு பிறகு தான் அவங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே வந்து குடும்பத்துக்குள்ளே அரசல் புரசலாக சில சிக்கல் இருந்தது, அது தெரியும். எஸ்எஸ்சி ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா, இந்த விஜய் வந்து பல நடிகைகளுக்கு இந்த gift கொடுக்குறதெல்லாம் வந்து எஸ்எஸ்சிக்கு உடன்பாடு கிடையாது. பல லட்சங்களை செலவு பண்ணிவிட்டு கொடுக்குறதுல எஸ்எஸ்சிக்கு உடன்பாடு. அதனால் அந்த கருத்து வேற்றுமை வந்து அப்பா மகனுக்கு கருத்து வேற்றுமை, அம்மா மகனுக்கு இப்படி கருத்து வேற்றுமை, அவங்களுக்கும் மருமகளுக்கும் கருத்து வேற்றுமை, இப்படிலாம் நிறைய ஒரு எல்லா சராசரி குடும்பங்களில் இருக்கிற மாதிரி தானே சார் இது. எல்லா குடும்பத்திலையும் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன உரசல்கள்லாம் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த லிப்லாக் காட்சி நடித்தது மூலமாக வந்து விஜய் வந்து லோன்லியாக இருக்கிறத வந்து சில நடிகைகள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அது த்ரிஷா பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு கேட்காதீங்க. இப்படி வந்து சில வதந்திகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த வதந்தி வந்த நேரத்திலலாம் இந்த த்ரிஷா வந்து என்ன செஞ்சிருக்கணும், பேட்டி கொடுத்துருக்கணும். இப்படிலாம் தப்பாக பேசாதீங்க, இப்படிலாம் தப்பாக பேசாதீங்க, எனக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது, பேசலாம், தப்புன்னு கிடையாது. இப்போ இவ்வளோ நீண்ட அறிக்கை வருது, அதை சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. எனக்கும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறேன் சார். இவன் பேசிட்டான் அவன் பேசிட்டான்லாம் கிடையாது சார். சாட்டை துரைமுருகன் பேசினா அவனுக்கு ஒரு நோட்டீஸு, நயினா நாகேந்திரன் பேசினாரு இவருக்கு ஒரு நோட்டீஸ். அரசியலில் ரொம்ப பேசலாமா? அரசியலில் யாரை பற்றி பேசவே இல்லை. இந்த செக்ஸுவல் குற்றச்சாட்டு யாரை பற்றி பேசவே இல்லை. கடந்த காலத்தில் எல்லாரும் பேசுனது தான் சார். அண்ணாவை பேசலையா? அண்ணாவையும் பானுமதி இணைச்சி பேசுனது தான் சார் அந்த பொண்ணான அந்த வார்த்தை. இது அந்த நடிகை குறித்து பேசும்போது அவள் வந்து படிதாண்டா பத்தினி இல்லை, நான் முற்றும் திறந்த முனிவர். இது வந்து திராவிட இயக்க வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. உண்மைதானே? அது மாதிரி தொடர்ச்சியாக எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அண்ணாவை தொடர்ந்து அடுத்தடுத்த காலகட்டம் அந்தந்த காலகட்டங்களில் இதெல்லாம் தொடர்ச்சியாக இதெல்லாம் வந்துருக்கு. அது வந்து எம்ஜிஆர் அதுதான் கடந்த காலத்தில் எல்லாமே இருக்குது சார். எம்ஜிஆரும் வந்து இந்த ஜெயலலிதாவும் எந்த அரசியல் புரிதல் இணைப்பில் இணைகிறாங்க? இவங்க ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய அரசியல் மேதாவி, இவருக்கு அரசியல் ஞானம் குறைவாக இருக்குன்னு சொல்லி இணைகிறாங்களா? எப்படி இணைகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார். பேசியிருக்காங்க. ஆமாம் சார், ஒரு குடும்பத்திலே நாம் தமிழர் கட்சி சீமான எல்லாரையும் பேசியிருக்காங்கன்னாக்க இதே ஜெயலலிதா எப்படி அரசியலில் வந்து எம்ஜிஆரோட எப்படி வந்து இணைஞ்சாங்க, இதே ஜெயலலிதா கனிமொழி குறித்து என்ன பேசுனாங்க ஒரு மேடையில்? மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் பேசுனாங்களே இல்லை? ஜெயலலிதா பேசலாமா? ஜெயலலிதா எப்படி வந்தாங்க? சோபன் பாபு கிட்டேருந்து வந்தாங்கன்னு ஒரு தகவல் வந்து ஆணித்தரமாக இருக்குது. நிறைய இன்றைக்கும் பேசும் பொருள் தானே. அப்போது அவங்க இப்போ பதில் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற விமர்சனங்கள் திமுக தரப்புலேருந்து கொடுக்கும்போது சோபன் பாபு குறித்து கொடுக்கும்போது அவங்க பதில் கொடுக்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மனம் கவர்ந்த மத்திய அமைச்சர் ஆர் ராசா சொல்கிறாங்களா? ஸோ இது மாதிரி வந்து கடந்த காலத்தில் வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது தான். இப்போ சொல்கிறாங்க. அதோட பயங்கரமான ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ கேட்டேன் வேளாண்மொழி என்னென்னா, த்ரிஷா குறித்து விஜய் குறித்து வந்து நயினா நாகேந்திரன் இப்படி வந்து சொன்னது வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுவும் குறிப்பாக வந்து அண்ணாமலை வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லி சொன்னார். இந்த அண்ணாமலை விஜய் வந்து இது நடிகருடைய இடுப்பு கிழிட்டு வர்றது வர அரசியல் பண்ணுற அரசியல் கிடையாது சொன்னாரா இல்லையா? என்ன த்ரிஷான்னு பேரை சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் நடிகை சொன்னாரா இல்லையா? நடிகை சொன்னார். ஆமாம். ஸோ அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் குறித்து இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, சகட்டு மேனிக்கு எல்லா பக்கமும் சுரண்டு அடிச்சிருக்கு சார். 360 டிகிரிக்கும் அடிச்சிருக்கு. நான் கேட்குறேன், இன்றைக்கி கூட இந்த நேற்று கூட இந்த பசங்க அந்த தம்பிங்க இருக்காங்கல்ல, அந்த மில்டனும் தேரடியும் பேசுறது பார்த்தேன். அவங்க பேசுகிறத கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கேட்குறதுக்கு நான் எப்பவுமே பேசுகிறது, நான் வந்து அவனுடைய ரசிகன். நான் அதில் ஒன்று தம்பிங்க தான், நம்ம தம்பிங்க தான். நான் ரசிகன், உண்மையிலே நான் ரசிகன் தான். ஏன்னா நான் யூடியூப் ப்ரொடக்ஷன் நான் பார்ப்பேன், வந்து மைனர் பேசுகிறது நான் குறிப்பாக நான் கேட்பேன்.
இதே நான் கேட்பேன், சாட்டை குருமுருகன் தான் நான் கேட்பேன், வந்து மாரி செல்வராஜன் கேட்பேன். எனக்கு ஒன்றும் பெரிய ஈகோலாம் கிடையாது. நம்ம பெரிய அப்பட்டக்கரு இவங்க பேசுகிறதாங்க, இவங்களதெல்லாம் நான் ஃபுல்லாக இந்த வீடியோலாம் சில நேரங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் பார்த்துருவேன் என்ன பேசுகிறாங்கன்னு. இதில் பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே சொல்லிகிட்டே வராங்க. அப்படியே வந்து த்ரீஷா வந்து வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. த்ரீஷா வழக்கு போடணும்னு சொன்ன நீங்கள் இப்போது அந்த வலைபேச்சில் இருக்கானுங்கள அந்த குரங்கு 3 பேரில் சொல்லிட்டு கேட்டால் இவங்க இது த்ரீஷா மீது யாரெல்லாம் இப்படி வந்து கலங்கத்தை ஏற்பட்டனா அவங்க மேலாம் வழக்கு போடணும். இப்போ சொல்கிற நீங்கள் குஷ்பு குறித்து பேசும்போது யார் சிவாஜி கிருஷ்ணன் பேசும்போது அன்றைக்கி நீங்கள் சொல்லியிருந்தோம்ல வழக்கு போடணும்னு சொல்லிட்டு, சரி அதை கூட விட்டுருங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சொல்ல வேணாம். எத்தனை திராவிட இயக்க ஊடகங்கள் சீமான் குறித்து விஜயலட்சுமி குறித்து ஒரு தொழிலாகவே பண்ணாங்களா இல்லையா? விஜயலட்சுமி ஒரு நடிகை தானே சார், இவங்க பெரிய த்ரிஷா வந்து பெரிய ஸ்டாரு, அவங்க சின்ன ஸ்டாரா? அன்றைக்கி எத்தனை திராவிட இயக்க ஊடகங்கள் வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்கறதுக்கு, இன்றைக்கி ஒரு த்ரிஷாவை வந்து ஒரு நயினார் நாகேந்திரன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதுக்கு உடனே பொங்கி எழுந்துட்டாங்க நிறைய பேர் பார்த்தேன் நான். ஆனால் அன்றைக்கி வந்து சீமான் மீது எவ்வளோ விமர்சனம் வச்சாங்க, தொழிலாகவே செஞ்சாங்க ஒரு ஊடகங்களில் இதை எடுத்து. இது அவங்க அங்கே வீடியோ போடவும் அந்த வீடியோவை இவங்க எடுத்து பேசுவோம் நடந்தது. அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை போன்ற இந்த பாலியல் ரீதியான இந்த விமர்சனங்கள் மாறி மாறி வர்றது தான். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா உளவியலாக ஒரு விஷயம் இது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த இடத்துலையும் கேட்டால் இப்படி பாலியல் ரீதியாக எடுத்து பேசுறது வந்து நான் சரின்னு சொல்ல மாட்டேன். அவங்க எழுப்புகிற சில கேள்விகள் கரெக்டு. அதுவும் குறிப்பாக இந்த 3 குரங்குகள் பற்றி தேரடியும் மில்டனும் பேசுகிறது 100% கரெக்டு. அவனுங்க தான் ஆரம்பமே. இது இந்த த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த லிங்க்கு காரணமேன்னு கேட்டால் அந்த பீலா பிஸ்மி இவன் தான் காரணம். அதுக்கப்புறம் இவனுக்கு ஏன்னா இவங்க இதை வந்து ஒரு என்ன கேட்டால் இந்த விஜயை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதையே ஒரு தொழிலாக வச்சுட்ருக்குறாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து கூர்ந்து கவனிச்சா தெரியும், கொஞ்சம் தாக்குதல் கொடுப்பானுங்க, உடனே அங்கேருந்து ஃபண்டு வந்துடுச்சுன்னா உடனே வந்து இது பண்ணானுங்க. அதுக்கு அவங்க சில பிஆர்ஓக்களை வச்சுருக்கிறானுங்க. அவன் பிஆர்ஓக்கள் மூலமாக தான் தொடர்பு. அவனுக்கு நேரடியாக வந்து டெய்லி விஜய் கூட்டி இவங்களை பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. பிஆர்ஓக்கள் மூலமாக இவங்க ஒரு லிங்க் எடுக்கிறானுங்க. அந்த பேமெண்ட்டு வந்து டைரெக்டாக பேசி தான் வாங்குறானுங்க. அப்படி பேசி தான் வந்து யோகி பாபு கிட்ட சிக்கலில் மாட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி இது உண்மை. அவங்க குறித்து பேசுனதுலாம் கரெக்டு. அதுலேயும் வந்து இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் ஏன் வந்து தேரடியும் மில்டனும் வந்து இதை எடுத்து பேசுனாங்கன்னா என் பார்வைக்கு சொல்லணும்னா இவங்க அந்த பேசுகிற வார்த்தைகள் அந்த 3 பேர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா தலைவர்களும் ரொம்ப யோக்கியமா அப்படி எப்படி அந்த துணி எல்லாருக்கிட்டேயும் தான் இந்த பிரச்சனை இருக்குது, எல்லோரும் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ பாலியல் ரீதியாக வந்து தொடர்பு இல்லாத அல்லது அதாவது கேட்டால் பாலியல் வந்து இந்த மாதிரியான வந்து வதந்திகள் இல்லாமல் அல்லது வந்து அவப்பேர் இல்லாமல் யாருமே அரசியல்வாதிகள் கிடையாதா? அது எப்படி சொல்லிட முடியும்? எடுத்ததுமே என்னன்னு கேட்டால் எல்லா தலைவர்களும் தான் இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு எதுக்காகன்னா அவன் யாரை வந்து சொல்கிறான்றது என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இப்போ இந்த வீட்டுக்கு போகிறாங்களா இது எல்லா தலைவர்கிட்ட தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற தலைவர்கிட்ட சொல்லிட்டு அப்படி இப்படி போய் எங்கே கேட்டால் அவனுடைய டார்கெட் என்னன்னு கேட்டால் நேரடியாக சொல்கிறதுக்கு தைரியம் எல்லாம் பயம் கிடையாது. அது வந்து உதயநிதியை கார்னர் பண்ணுறது தான் அந்த வார்த்தையை. விஜய் சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப சரியா அப்படியா இப்படியான்னு சொல்லி இழுத்து விடுறது நல்லா தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே வார்த்தை, யாருமே இங்கே நார்மலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது காலம் மாறிக்கிட்டு இருக்குது, ஒழுக்கத்துக்கு வரணும். கடந்த காலத்தில் வந்து இந்த போல டிஜிட்டல் ஊடகங்கள்லாம் இல்லாத போது இது அரசல் புரசலாக அப்படி இப்படி இருந்தது. இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வருது, எல்லாமே வந்து உடனுக்குடன் செய்தியாகிடுது, காட்சி ஆகுது போது பார்த்தீங்கன்னா இனிமேலாவது அந்த காட்சி ஆகிடுமேன்றதுக்காவது பயந்தாவது அச்சப்பட்டாவது இனிமேல் வந்து இந்த போன்ற தவறுகளில் இல்லை இது போன்ற வதந்திகளில் இல்லை இது போன்ற செய்கைகளில் சிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இங்கே எல்லார் மீதும் எல்லா வதந்தியும் எல்லாம் கிடையாது சார். இன்றைக்கும் வந்து பல தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம குறிப்பிட்டு சொன்னால் நம்ம அவருக்கு சொம்படிக்கணும்னு சொன்னால் இது போன்ற வதந்திகள் இல்லாத தலைவர்களும் இருக்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சமூகம் நம்மளை கூர்ந்து கவனிக்குது. த்ரீஷாவை பற்றி தெரியாதா, விஜயை பற்றி தெரியாதா, இல்லை இதை பற்றி பேசுகிற நயினார் நாகேந்திரனை பற்றி தெரியாதா சொல்லுங்கள், வந்து ஓபிஎஸை பற்றி தெரியாதா, இபிஎஸை பற்றி தெரியாதா? ஸோ எல்லாரை பற்றியும் எல்லா தலைவரை பற்றியும் தெரியும். அதனால் சமூகம் வந்து கூர்ந்து கவனிக்குது.
நாம் வந்து இந்த சமூகம் வந்து நம்மளை கூர்ந்து கவனிக்குதுன்ற அந்த எச்சரிக்கையாவது நமக்கு வேணும். இங்கே எல்லாரும் வந்து ஒழுக்கத்துக்கு 100% கேரண்டி கொடுக்க முடியுமா? அதுவும் குறிப்பாக பாலியல் ரீதியான்னு கேட்டால் அது கேள்வி தான். காமராஜர் மீது பாலியல் குற்றச்சாட்டு இல்லை, ஆனால் பேர் காமராஜர். ஆனால் காமராஜர்ன்ற பேர் இல்லாத, அந்த காமம்ன்ற பேரே வந்து இல்லாத அதுக்கு அடுத்து வந்த தலைவர்கள் அத்தனை பேர் மீதுமே வந்து அத்தனை பேர்னா இந்த குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. ஆனால் விதிவிலக்காகவும் சில தலைவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள புறந்தள்ளிட முடியாது. அவங்க பீக்கில் இல்லை, அவங்க ஒரு சின்ன கட்சியாக இருக்கிறாங்க, அதனால் அவங்கள வந்து இதை பொருட்படுத்த வேண்டியதெல்லாம் கிடையாது. காமராஜர் மீது அந்த குற்றச்சாட்டு இல்லை, பாலியல் குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் காமராஜர்னு பேர், காமத்துக்கு ராஜர், காமராஜர். ஆனால் அதுக்கு அடுத்து வந்த தலைவர்கள் எல்லார் மீதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகைகள் இல்லை இந்த பாலியல் ரீதியான சில இந்த குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து அம்பலத்துக்கு கொண்டு வந்து விசாரணை பண்ணோமான்னா அது அவசியம் கிடையாது, நம்ம கடந்து போயிடலாம். ஏன்னா பொது வாழ்க்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க வந்து கேட்டால் இது போன்ற தனிப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து பொது வாழ்க்கையை பாதிக்காமல் இருந்த தலைவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சேகுவாரோடைய அந்த வாழ்க்கையை கூட நான் ஒரு தடவை சொன்னேன். போராளி சேகுவாரர் கூட போர்க்களத்தில் வந்து சில பெண்களோட தொடர்பு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு காரணம் விளக்கமாக அவரே சொன்னார். எந்த வகையிலையும் பொது வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து வச்சுதாங்க. பொது வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்குதுன்னா அப்போ அந்த தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. எந்த வகையிலும் தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது அப்படின்றது தான் பார்வை. இதில் இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை விட்டது தான். அதை வந்து ஒன்று உங்களுக்கு உளவியல் ரீதியாக உங்களுக்கே நயினார் நாகேந்திரன் யாராக இருந்தாலும் விட்டோம், அவங்களுக்கே உள்ளபூர்வமாக அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தப்புன்னு சொல்லிச்சுன்னா மன்னிப்பு கட்டலாம். கண்டிப்பாக. இப்போ நானாக இருந்தால் இப்போ நான் பேசிடுறேன், நான் வந்து உளவியல் ரீதியாக எனக்கு வந்து கேட்டால் இல்லை நம்ம வந்து அப்படி பேசக்கூடாது, நம்ம தப்பாக பேசிட்டோம்னு சொன்னால் நான் டைரெக்டாக வந்து மன்னிப்பு கட்டுறேன். அந்த சூழ்நிலை வந்து நான் வச்சுக்கிட்டது கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் இந்த 10 பேர் சொல்கிறாங்க, 100 பேர் சொல்கிறாங்க, காரி துப்புறாங்க, தலையில் அடிக்கிறாங்க, கொட்டு வைக்கிறாங்கன்றதுக்காக வந்து இந்த மன்னிப்பையே நான் வந்து வருத்தமாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் தப்பு. கடந்த காலத்தில் எல்லாருமே பேசியிருக்காங்க. இதே குஷ்பு வந்து இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிறாங்க சார். அந்த குஷ்பு குறித்து அவங்க பேசுனது, நான் எச் ராஜா பேசுனது அப்படியே இருக்குது. குஷ்பு குறித்து அவர் என்ன பேசினாரு அப்படியே இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் சில பெண்கள் ஓடி வந்து இதுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுக்குறதெல்லாம் வந்து இது 10ஆம் பசலித்தம் நிறைய நான் பார்த்துருக்குறேன். இவங்க ஓடி வந்து இது பண்ணுறாங்க. கடந்த காலத்தில் இன்னும் பல விமர்சனம் பல நடிகைகள் மீது வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இப்போ குஷ்பு குறித்து நயினார் நாகேந்திரன் பேசும்போது அன்றைக்கி தமிழிசை தங்கப்பாண்டி எங்கே இருந்தாங்க? அன்றைக்கி இந்த தமிழிசை தங்கப்பாண்டி எதுவும் பேசவே இல்லையா? எச் ராஜா வந்து புத்தகம். அதெல்லாம் சொல்கிறேன். இங்கே வந்து என்னக்கா இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்தந்த நேரத்துக்கு வந்து பேசுகிறது தான். பொதுவாக ஒரே வார்த்தை தான், ஒரு வதந்தியோ அல்லது வந்து ஒரு குற்றச்சாட்டோ வருதுன்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து பேசணும். இப்போ இவ்வளோ நடந்திருக்கு. விஜய் எங்கே போனார்? த்ரீஷாவோட கண்டன அறிக்கை விட்டாங்க. எது எவ்வளோ ப்ரெஷர்னால விஜய் என்ன பண்ணுறாரு? விஜய் தானே சார் சொல்ல இருக்குது. த்ரீஷா கூட செகண்ட் தான் சார். த்ரீஷா கூட என்ன சொன்னாங்க, எந்த அரசியல் கட்சி கூட எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. விஜய் கூட தொடர்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் என்ன பண்ணுறாரு? இதுக்கு கூட வந்து பினாமி வேணுமா? மறுப்பு தெரிவிக்கிறது கூட பேசணும்ல. நிர்மல்குமார் தானே வந்து பேசுகிறாரு. ஏன் விஜய் பேசலை? பர்சனல் தனிப்பட்ட தாக்குதல் சார். தனிப்பட்ட தாக்குதலுக்கு ஏன் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க? அதில் இருக்க தற்கூரிகள். விஜயை பேசலாமே. என்னாலும் விஜய் பேசணும்ல. அண்ணாவை பேசும்போது நீங்கள் அண்ணாவெல்லாம் பின்பற்றுவீங்க. நீங்கள் அண்ணாவை பேசும்போது படிதாண்டா பத்தினி அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவர் அல்லன்னு சொல்லி பேசினார்ல, அதே டைலாக் எடுத்து உள்ளாமே. தேவைப்பட்டா நான் அதே டைலாக் எடுத்துன்னு சொல்ல. நீங்கள் தான் அண்ணாவை பின்பற்றுறவர்கள. நீங்கள் அதுவும் சமீபத்தில் சொன்னீங்க, நான் அண்ணாவையும் ஃபாலோ பண்ணுறேன். அண்ணா சொன்ன அந்த டைலாக் இருக்குது, அதையாவது சொல்லுங்கள். இல்லைன்னு சொல்லுங்கள், மறுக்கணும்ல சார். குற்றச்சாட்டு வருது சார், இது பொய், அப்பட்டமான பொய், அபாண்டமான பொய், அவதூறான பொய். இதை நீ வந்து கடந்து போகிற சொன்னால் உனக்காக வந்து மற்றவர்கள் வந்து பேசுவாங்களா? ஸோ பேசுனது தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சது கேட்டிங்கன்னா வந்து பேசுனதில் அடிப்படையில் அவர் நயினார் நாகேந்திரன் பேசுன விஷயத்தில் வந்து அடிப்படையில் ஆதாரம் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் வெளிச்சமாக உலகத்துக்கு தெரியுது. குறிப்பிட்ட ஒரு நடிகையோட குறிப்பிட்ட ஒரு நடிகருக்கு, அது அரசியல் கட்சி தலைவருக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஊரே பேசுது. சும்மாலாம் பேசாது. ஊர் சும்மா பேசுகிறாரு. வேணா பேசாதீங்கன்னா சொல்லலாம்.
இது யாரும் இதை பற்றி பேசாதீங்க அப்படி ஒன்றா சொல்லலாம், ஆனால் உண்மையிலும் சொல்ல முடியாது. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுக்கு முழுக்க முழுக்க 2 பேரும் தான் பதில் கொடுக்கணும். என்ன நடக்குது வெளியே வந்து மக்களுக்கு விரிவுபடுத்தணும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.